Good morning, all of you. Welcome to the live market analysis. நம்ம ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே லைவ் அனலைஸ் பண்றோம். ரூல் ஆஃப் த கேம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரூல் என்ன அப்படின்றத நான் ஒவ்வொரு தரையும் சொல்லிட்டு தான் வரேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேலே பண்ண வேணாம். இப்போதைக்கு லாட் சைஸ் வந்து இன்னுமே 25ல ஓடுறதுனால நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 750 + 750 1500 ரிஸ்க் எடுத்தா போதும் நான் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி ரிவார்டும் 1:1 to 2:1 போட்டு பார்த்து வெளியில வரலாம். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற ஏரியாக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்கா, க்ளோஸ் த ட்ரேட் ஃபார் த டே அப்படின்னு விட்டுடலாம். இது ஒரு டிசிப்ளினுக்காக தான். நீங்க ப்ரொஃபஷனலா மாறினா டில் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் கூட ட்ரேட் பண்ணலாம். இஃப் யூ ஃபைண்ட் 2 ட்ரேட்ஸ் ஆர் கெட்டிங் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர்ட் அப்படின்னா என்ன பண்ணணும், யூ ஷுட் ஸ்டாப் ட்ரேடிங். ஏன்னா அது மென்டலை டிஸ்டர்ப் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய தப்பு பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்துடும். என்ட்ரி எக்ஸிட்ல நம்ம ஒரு என்ட்ரி லெவல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், அது என்ட்ரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபா இருக்க வரைக்கும் யூ கேன் புல் ஆன், ரைட். பட் கொஞ்சம் எகென்ஸ்டா போகுது, யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள், அந்த 10-15 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஃபேவரா இல்லைன்னா என்ன பண்ணலாம், எக்ஸிட் பண்ணிக்கலாம் with a small profit or break even or a small loss. Then price goes closer to the entry level. என்ட்ரி கொடுக்கல, நாட் ட்ரிகர்ட் அப்படின்னா அடுத்த முறை அதுக்கிட்ட போகும்போது என்ட்ரி எடுக்க கூடாது. பிகாஸ் வயலேட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய. அவாய்ட் ஃப்ரெஷ் ட்ரேட் ஆஃப்டர் 3 PM. ஸோ இதான் வந்து சினாரியோ. இப்போ நம்ம குயிக்கா என்ன பண்ணலாம், we will go to the market. மார்க்கெட்டுக்காக வரேன். ஓகே, ஸோ நிஃப்டியோட நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். Let me take the futures. Samarkand. ஓகே, ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்த்துடலாம் இப்போ குயிக்கா. மார்னிங் எஸ்எஃப்எல் முடிச்சுட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. இப்போ மார்னிங் ஆக்சுவலி ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஆன் ஹவு டு ஹேண்டில் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ அதில் எஸ்எஃப்எல் படித்தவங்க எல்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஸோ இட் வாஸ் கிவிங் அஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மார்னிங் வந்து வி ஆர் டூயிங் ஒன்லி பையிங் ஆஃப் கால் ஆப்ஷன்ஸ். ஸோ மார்னிங் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்படி நாங்கள் 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஸ்பாட் பண்ணோம். ஸோ போத் ஆஃப் தம் ஹஸ் கிவன் அஸ் குட் ரிவார்ட். ஸோ எஸ்எஃப்எல் படித்தவங்க எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக கான்செப்டை ஃபாலோ பண்ணுங்க. படிக்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா ஸ்டில் லுக் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். ஸோ கரண்ட் பேட்ச் இஸ் கோயிங் ஆன், அது எப்போ முடியுதுன்னு கேட்டுக்குங்க, தென் பிளான் பண்ணலாம் நீங்களும். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதனுடைய பிக்சர் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். பிக் பிக்சர் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து எங்க இருக்கு, அட்லீஸ்ட் பாட்டம் ஆஃப் த ப்ரீவியஸ் லோ இல்லையா. ஸோ இந்த இடம் அப்படின்றது அதனுடைய முக்கியமான ஒரு சப்போர்ட் ஏரியாவா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த சப்போர்ட் ஏரியா அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏரியா தான். ப்ரைஸ் whenever it falls நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த இடத்துல நம்ம பையிங் தான். ஸோ இனிமேல் எவ்ரி ஃபால் we are going to be a buyer, இதை வயலேட் பண்ணாத வரைக்கும். ஸோ வயலேஷன் எப்போ 23,260 215 கூட வச்சுக்கலாம். ஸோ இதுல நம்மளுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, as long as price is above 23,250 நம்ம என்ன பண்ண போறோம், we are going to buy in all. ஓகே, ஆல் கரெக்ஷன்ஸ் ஆர் யூஸ் டு பை. இப்போ நம்ம பை ஏரியாக்குள்ள இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்மீடியரி செல்லிங் ப்ரெஷர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have intermediary selling pressure at 24,000. ஸோ இந்த ஏரியா வந்தா இப்போதைக்கு 24,000 is immediate resistance. இதுக்கு மேல ஒரு ரைஸ்லயுமே there is a selling pressure. All the gaps can act as a resistance. அப்படி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்.
This is for the big picture. Right. Yeah. Good morning. Vasandan Nandavali, Madam Gopal sir. Yeah, Kalai sir. Good morning, Janigram. Everybody, good morning. Okay. So, இப்போ வந்து நம்ம பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இங்க இருக்கிறோம். அதனால இதுக்குள்ள என்ன வாய்ப்புகளை நம்ம தேட முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்காக நம்ம வாய்ப்புகளுக்காக உள்ள போலாம். ஸோ ஐம் கோயிங் உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் டிப்ஸ் டு பை எல்லா ஃபாலும் நம்ம வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. பட் இந்த ஏரியாலாம் செல்லிங் ஏரியாவா இப்போ இருக்கிறதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். நான் வந்து இந்த இடம்லாம் செல்லிங் ஏரியாவா இருக்கிறத பார்க்குறோம். இதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணலாமா அப்படின்னு கூட நான் யோசிக்கிறேன். செல்லிங் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். We have a choice to sell at 24,930. This is the first choice. Also plan to sell at 3,031. மேல ஏறி வர வர எல்லாமே செல்லிங் தான். $24,030 அதுவும் செல்லிங் தான். So if it goes up, we can plan to sell at 24,030. இந்த ரெண்டு ஏரியாவுமே செல்லிங்கா நமக்கு இருக்கு அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இது முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா குவிக் ட்ரேடர்ஸ்க்கான என்ட்ரி தான். ஃபர்ஸ்ட் என்ட்ரி இட் இஸ் ஃபார் த குவிக் ட்ரேடர்ஸ் பிகாஸ் த வே இட் இஸ் கோயிங் அப் என்ன பண்ணலாம், இதை பிரேக் பண்ணி மேல போகலாம். நான் சேஃபா ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன்னா 24,030 அந்த ஏரியாவை எடுத்துக்கலாம். The stop loss can be 24,060 and we can keep the target 23,970. 2:1 கூட வைக்கலாம். இந்த ஏரியால நம்ம புட்டை பத்தி கூட யோசிக்கலாம். And plan to take. Now currently it is trading at 24,931. Okay, so when price hits these levels, 24,000 levels, 2430, we can take 24,000 put also. We can buy 24,000 PE, stop loss of 20 points for a target of 30. So this is the ideal place in general. நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து குயிக்கா உள்ள போயிட்டு வருவேன் அப்படின்னா அவங்களுக்கான இடமும் இது இதை கூட எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். This is stop loss. வந்து இது ரொம்ப ப்ராஃபிட் வைக்காம ஒரு 45 பாயிண்ட்ல வெளியில வர்றது நல்லது. ஒரு குயிக் என்ட்ரி அண்ட் குயிக் எக்ஸிட் அதுக்கான ஒரு இடம். ஸ்டில் இட் மே ஒர்க். ஸோ இதுல ரிஸ்க் எடுக்க தயார்ன்றோம். கண்டிப்பா எல்லாத்துலயுமே ரிஸ்க் தான், பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் இங்க ஸ்லைட்லி ஹையர் ரிஸ்க். திஸ் இஸ் likely to be resisted stronger than this area. But இதுவும் still you can go for it. You want to buy, you can buy 23,900 put also. So 23,900 put கூட எடுக்கிறத பத்தி யோசிக்கலாம். So this is Nifty. We'll go to quickly Bank Nifty. இதுல கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான பைக்கான வாய்ப்புகள் நிறைய. எனி டிப் we want to be a buyer. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Okay, so we are looking for an opportunity to buy and the price is dipping to 23,748. இருக்கிற சிச்சுவேஷன்ல ஸ்பைக்ஸ் ரொம்ப சாதாரணமா வருது. அதனால இங்க வருமா அப்படின்னா வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய. 23,748. It will keep a stop loss. இந்த இடத்துல we believe this may give you a good return.
அதனால நான் 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடுறேன். 23,708. டார்கெட் 748ல இருந்து 60 பாயிண்ட் வைக்கலாம். 23,808. 60 பாயிண்ட் வைக்கிறேன். பட் ஸ்டில் கேன் கிவ் யூ மோர். இன்னும் கொஞ்சம் 2 லாட் எடுத்தா 1 லாட்டை க்ளோஸ் பண்ணி 1 லாட்டை ட்ரையல் பண்ணிப்பா. Similarly, we can also plan to buy 23,700 C up loss 20 and for the target. நீங்க அது இன்னும் கூட விட்டு பார்க்கலாம். இது வந்து பைக்கான ஒரு இடம். ஓகே. ஓகே, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 23. பேங்க் நிஃப்டியும் பார்த்துடலாம். நான் இங்கே பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறேன். பேங்க் நிஃப்டில என்ன நடக்குது அப்படின்றத நம்ம குயிக்கா பார்த்துடலாம். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டீப் ஃபால் வரும்போது எல்லாமே there will be always a decent recovery. இங்க பாத்தீங்கன்னாலும் there was a steep fall. The previous scenario எடுத்தாலும் there was a steep fall and there was a recovery. இப்போ அந்த recovery அப்படின்றது you will see at least you will get at least 1/3 you will have a recovery அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். So almost giving you 30% plus recovery வரதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு செனாரியோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபாலுக்கான ரெக்கவரி அப்படின்றதும் ஒரு 1/3 அது ரெக்கவரி ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து இதனுடைய ரெக்கவரி ஓகே. ஸோ 51,786. அது மாதிரி ஒரு 1/3 ரெக்கவரி அப்படின்றதும் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் கேன் ஹேப்பன். இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல் தென் இட் கேன் மூவ் ஃபர்தர் அப். பட் நம்ம ஃபர்ஸ்ட் மூவ்க்காக பார்க்கலாம். Already it has fallen and it is looking for some strong upward movement. ஏறக்குறைய இதுல இருந்தா பவுன்ஸ் ஆகும். நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டு பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சாச்சு. அதே சமயம் இது வந்து அவ்வளோ ஈஸியா மேல போகுமா அப்படின்னா இல்ல. இட் ஹஸ் காட் அ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ நியர்பை. இப்படிதான் இதனுடைய இப்போதைக்கு ஒரு நிலைமை. இந்த சப்போர்ட் ஏரியா வந்து 50,600 ஏரியா கிட்டத்தட்ட இருக்கு. மேல ஸ்ட்ராங்கா தடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் 51,800. ஓகே, இப்போதைக்கு அந்த ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா about 1,200 பாயிண்ட்ஸ் அதுக்குள்ளதான். இப்போ இதை பிரேக் பண்ணணும் அது. பட் ஸ்டில் கேப் இஸ் வைட் ஓப்பன். அதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதனால எல்லா இடத்துலையும் செல்லிங் ப்ரெஷர் இப்போதைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் த வே இட் ஹஸ் ஃபாலன் த ரெக்கவரி கேன் ஆல்சோ பி அட்லீஸ்ட் 1/3 தான் நம்ம போட்டு வச்சிருக்கோம். இந்த 51,800 900 ரேஞ்ச் தான் அந்த 1/3க்கான ரைஸ். ஸோ அதில் ஏற்கனவே ஓரளவுக்கு ரெக்கவரி ஆயிடுச்சு. பட் இன்னும் மீதிக்கு வருதான்றதை பார்க்கலாம். சரி, இதுல எப்படி நம்ம ட்ரேட் பண்றது அப்படின்னு யோசிக்கலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும்
Now currently it is in the range of 51,420 கிட்ட இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். So we wanted to initiate a sell somewhere here. 51,800 கூட வச்சுக்கலாம் நம்ம. We wanted to sell at 51,800 செல் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஆனா இப்ப கரண்ட் சினாரியோ இருக்கு பாருங்க. இந்த இடமே கூட செல்லுல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருவோம். So this is the resistance. We wanted to sell here. Set price வச்சுக்கலாம். டார்கெட் வந்து நான் 150 போடுறேன். 200 பாயிண்ட் கூட வரலாம். 200 கூட வரலாம். 51,600 also could be a target. 200 பாயிண்ட் also we can keep. இந்த இடத்துல நம்ம 51,700 போட்டு எடுக்கிறது பத்தி யோசிக்கலாம். Stop loss 50 points for a target of 75. வரும்போது என்ன பிரைஸோ பிரீமியமோ அதை எடுத்துக்கலாம். சரி, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த இடமும் வந்து நமக்கு கஷ்டமான இடமா அப்படின்னா ஆமாம். இப்ப இருக்கிற இடம் அப்படின்றதும் இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு இடம். இது தாண்டுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். ஸோ இத தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க பிரேக் அவுட் ட்ரேட் பண்றவங்களாம் they can also plan because we are looking at no selling pressure once it crosses, I mean at 51,800. இங்க 550 தாண்டிச்சுன்னா 650, 750 இந்த மாதிரி ஒரு 200 பாயிண்ட் மேல மூவ்மெண்ட் இருக்கு. 200, 250 பாயிண்ட்டுக்கான மூவ். ஸோ அதுவும் நீங்க கேப்சர் பண்றதுனா பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஸோ வி ஆர் லுக்கிங் அட் திஸ் ஏரியா இஸ் a strong selling area. இங்க நம்ம பிக் செல்லர்ஸ் இருந்தாங்கன்னா செல் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி இட் ஹஸ் ட்ரிகர்ட். நம்ம இப்போ கூட 407ல இருக்குது. ஓகே, ஆனால் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் ஜாஸ்தியாகுது. நம்ம 507 550 ஸ்டாப் லாஸ் போடணும் அந்த இடத்துக்கு. 550 ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ இந்த இடம் வந்து இப்போ ஃபைட் பிட்வீன் த புல்ஸ் அண்ட் பியர்ஸ் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். So far bears are able to stop attempt 1, 2, 3, 4. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 hour இதை 1 hour and 15 minutes ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. they could not. Okay, they could not. அதனால இந்த இடத்துல செல் பண்றது அப்படின்றது ஸ்டில் குட் ஏரியா. பட் நம்ம கொஞ்சம் லேட்டு. ஸ்டில் யூ கேன் செல் 51,450. Stop loss 51,550. And for the targets, you can have 150 points. 51,300. This is for the risk takers, right? ஏன்னா இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு கன்சால்டேஷன் நடக்குது. அப்படி திரும்பினாங்கன்னா அதை பிரேக் பண்ணுவாங்க. அப்போ பிரேக் பண்ணும்போது என்ன நடக்கும்? இதுக்கு மேல ஒரு பிரேக் அவுட் வரலாம். ஸ்டில் பிரேக் அவுட் பைக்கான வாய்ப்பு இருக்கு. பிரேக் அவுட் பை above 51,550. Stop loss 51,450. 650, 750. நான் 700 மட்டும் போடுறேன். It has got potency go for even 200 points to even 250 points. இந்த மாதிரி இங்க ஒரு பிரேக் அவுட்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இந்த கன்சாலிடேஷன் இந்த செல்லிங் ஏரியாவை பிரேக் பண்ணுவாங்களா அப்படின்றதா ஒரு வியூ. பட் இந்த செல் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் த வெரி ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ் who know how to get in and get out. குயிக்கா மேல உடைச்சா வந்துடணும். பட் we have the view selling here is no better, peaceful. The breakout is also not for everybody. Those who know how to get in and get out. மற்றபடி கீழே வந்தா எங்க வாங்கலாம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. There we can buy.
where we can buy if it dips அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். இந்த செல்லை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கன்சாலிடேஷன் அப்படின்றத இதை உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். இந்த செல்லை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஐ ரிமூவ் இட். ட்ரிகர் ஆகல, வேண்டாம். ஸோ என்னது இந்த மூட் டு பிரேக். பட் நான் கொஞ்சம் ஹை ரிஸ்க் ட்ரேடர்னாலும் ஸ்டில் தே கேன் கோ ஃபார் இட். பிகாஸ் இந்த இடம் சண்டை முடியல. இங்க போனா இடிச்சுன்னு ஒரு ரவுண்டு கீழே வந்துட்டு அப்புறம் கூட போகலாம். எனி ஆஃப் தேர் இஸ் பிக் கன்சாலிடேஷன் இஸ் ஹேப்பனிங். அதனால நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும். இன்னும் இந்த இடத்துல நமக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் எடுக்கலாம் கொஞ்சம் யோசிக்கிறோம். கீழே விழுந்துச்சுன்னா எங்க பை பண்ணலாம், அதான் நெக்ஸ்ட். செல்லுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டோம். கீழே விழுந்தா எங்க பை பண்ணலாம்? So we have two places. இது வந்து ஃபர்ஸ்ட் ஏரியா. இது கூட கொஞ்சம் குவிக்கா என்ட்ரி பண்றவங்களுக்கான இடம் தான். பை at 51,236, up loss 51.36, and the targets okay. So we'll have 1.5 times. Options layer we can plan to buy okay. Actually bank nifty yeah, மேல போகும்போதெல்லாம் வீக்னஸ் கொஞ்சம் நிறைய தான் வருது. Okay, we'll buy 51 200 or 100 call. 100C. Plus speed for the target 9. இந்த இடம் வந்து ஷார்ப்பா திரும்ப ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் நிறைய இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அதனால இப்போதைக்கு வாய்ப்புகள் இது ரெண்டையும் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி செல்லிங் ப்ரெஷர் இன்னும் முடிவுக்கு வரல. பட் கன்சால்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த இடத்துல அந்த ஒரு புஷ் வந்து நடக்குது. பட் அந்த புஷ் யூஸ் பண்றவங்க ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ். பட் இங்க கீழே இறங்கி வந்தா நம்ம வாங்குறத பத்தியும் யோசிக்கலாம். ஓகே, பட் அந்த ரூல்ஸ் ஆஃப் த கேம் அப்படின்றத மறக்காதீங்க. ஃபாலோ த ரூல்ஸ். I wish you all the best. We'll meet next week, Monday. Thank you, everybody. Bye-bye. Thank you, sir. Yeah, welcome, madam. Director,